Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்விற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேற யாரும் வச்சிருக்கீங்களாமா? கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்விற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். அங்கு மக்கள் வழி நெடுகிலும் நின்று அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எந்த நிகழ்வு நடைபெற இருக்கு? இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் 2 நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தடைந்தார். கரூரில் முதல் நிகழ்ச்சியான வெண்ணெய் மலை பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு கரூர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா சார்பாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களில் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணையை வழங்குவதாக தெரிவித்தார். மற்றும் அந்த துயரம் என்னில் என்றும் இருக்கும், எப்போதும் அந்த வடு மாறாமல் இருக்கும். நான் அன்று நடந்த சம்பவத்தை அன்று உடனடியாக சென்னைக்கு செல்லவில்லை. காவல்துறை தான் என்னை கரூரிலிருந்து அனுப்பினார்கள். இருந்தாலும் வருத்தத்தில் நான் என்னுடைய இல்லத்திலே இருந்தேன். அதை எதிர்கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு விமர்சனங்கள் செய்தார்கள். அவற்றை எதையும் நான் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய மக்கள், என்னுடைய கரூர் மக்கள் என்னை நம்பி எனக்கு வாக்களித்திருக்கார்கள். என்னால் முடிந்த அனைத்து திட்டங்களையும் மக்களுக்காக நான் செய்வேன், மக்களோடு மக்களாக நான் இருப்பேன் என்று உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அந்த மக்கள் சந்திப்பில் தெளிவாக எடுத்து உரைத்தார். அதனை தொடர்ந்துதான் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள சுற்றுலா மாலைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அங்கேயே அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதில் கரூர் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகள், முடிவூட்ட திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகள், அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டப்பணிகள் என அனைத்து திட்டங்களை குறித்தும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். பின்பு அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தந்தார். அப்போது சுற்றுலா மாலையிலிருந்து சுமாராக 1 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு ஏராளமான மக்கள், 1000க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், ரசிகர்கள் என அனைவரும் இருந்து அவர் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய காரில் வரும்போது உற்சாகமாக வரவேற்று விசில் அடித்து அவருக்கு மலர் தூவி வரவேற்றார்கள். மேலதாளங்கள் மூலம் அவருடைய விஜய் அவர்களை வரவேற்று அவருக்கு நன்றி தெரிவித்து, அதே போன்று முதல்வர் விஜயும் தனது காரில் அமர்ந்தவாறு அவனுடைய கட்சியுடைய தொண்டர்களுக்கும் ரசிகருக்கும் கை அசைத்தவாறு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே தற்போது சென்றுள்ளார். அங்கு இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்கள் மற்றும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்து உரைக்கிறார். அதன் பின்பு இன்னும் சற்று நேரத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதல் தளத்தில் அந்த கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகாவுடைய பிரச்சார கூட்டம் நடக்கும் போது கூட்டணி சிக்கி உயிரிழந்த 41 பேர்களில் 32 பேருக்கு அந்த கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கி அவர்களுக்கு மீண்டும் ஆறுதல் கூறுகிறார். அதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாமல் காலணிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே
நடைபெறுகிறது. அந்த அடிக்கல் நாட்டு விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். சுமாராக 1700 கோடி மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலை அமைய உள்ளது. இந்த தொழிற்சாலை அமைந்தால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுமாராக 13,500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என அது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு திட்டங்களையும் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கரூர் அந்த கடந்த ஆண்டு ஏற்கனவே சொன்னது போன்றுதான் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தேர்தல் பரப்புரையின் போது நடைபெற்ற துயர சம்பவத்துக்கு பிறகு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கரூருக்கு முதல் முறை விஜய் அவர்கள் வருகை தந்துள்ளார். அந்த வருகையை மிகப்பெரும் ஒரு உற்சாகமாக கரூர் மக்கள் அவருக்கு சாலை நெடுந்தூரம் நின்று மேலதாளங்கள் முழங்க அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தீபன், தொடர்ந்து பேசலாம், இணைப்புல இணைஞ்சிருக்கு. போடவே இல்லை, 19 வருஷமா எதுவுமே கிடைக்கல. இப்ப எனக்கு யாருமே இல்ல, அப்பாவும் இல்ல, எல்லாமே கொடுத்துட்டாங்க சார். எதுவுமே ஸ்டெப் எடுக்கலங்க சார். சார் எல்லாமே போட்டுருவாங்கிறாங்க, இப்ப வரைக்கும் போடவே இல்லை. நான் விஜய் சார் தான் நான் நம்பி இருக்கேன். அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அக்காவும் ஒரு ஆள் தான் இருக்கேன். என்னோட வாழ்வாதாரத்துக்கு இந்த வாரிசு வேலையை வாங்கி கொடுங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். எல்லாமே விஜய் சார் கையில தான் இருக்கு. என் பேர் பிரசாந்துங்க சார். நான் கரூர் வெண்ணமலையில இருந்து வரேன். கரூர் வெண்ணமலையில இருந்து. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கரூருக்கு அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக மக்கள் வழிநெடுகிலும் காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது அங்குள்ள மக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதற்காகவும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில் ஒரு புறம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சரிடம் மனு கொடுப்பதற்காக ஏராளமான மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்திருக்கின்றனர். முதலமைச்சர் ஜோசப் விஜயை தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காரில் வந்து கொண்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்க இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான தகவல்களை இணைப்பில் வந்து வழங்கியமைக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.